இன்று தாயாம் திரு அவை இயேசுவின் திருரத்த திருவுடல் பெருவிழாவை கொண்டாடுகின்றது. இவ்விழாவின் பொருள் இயேசு நம்மிடையே உடலும் இரத்தமுமாக உயிரோடு இருக்கிறார் என்பதாகும். இவ்விழா கிறிஸ்துவ விசுவாசத்தின் மையம். இயேசு கடைசி ராவுணவின் போது தமது சீடர்களுக்கு சொன்ன, இதோ என் உடல், இதோ என் இரத்தம் என்பதன் நினைவாக ஆண்டுதோறும் இவ்விழா கொண்டாடப்படுகின்றது. இவ்விழா நமக்கு சொல்லித்தரும் பாடம் 4. 1. அன்பின் உச்ச ரூபம். இயேசு தன் உடலையும் இரத்தத்தையும் நமக்காக பலியாக்கியதின் நினைவாக நாமும் நம் வாழ்வை பிறருக்கு, குறிப்பாக விளிம்பு நிலை மக்களுக்கு பகிர்ந்தளிக்க முன்வர வேண்டும். 2. தியாக வாழ்க்கை. நமது வாழ்வு முழுவதுமே தியாகம் நிறைந்ததாக அமைய வேண்டும். நமது இந்த தியாகம் ஒரு நற்கருணையாக மாற வேண்டும். அது மக்கள் மத்தியில் வாழப்பட வேண்டும். 3. இணைப்பும் ஒற்றுமையும். ஒரே அன்னையை சேர்ந்த குழந்தைகள் போல நாம் அனைவரும் இயேசுவின் ஒரே திரு உடலில் இணைக்கப்பட்டுள்ளோம். எனவே நம் குழும பணி வாழ்வில் இணைப்பும் ஒற்றுமையும் மேலோங்க வேண்டும். இணைப்பும் ஒற்றுமையும் மேலோங்க வேண்டும். இது சாட்சியமாக உலகில் அமைய வேண்டும். 4. ஆன்மீக உணவு. நற்கருணை ஆன்மீக உணவாக இருக்கின்றது. அதை பெறும் ஒவ்வொரு முறையும் நம்முள் இயேசு வாழ்கிறார். எனவே இயேசுவை வாழ வைக்க வேண்டும். இந்த 4 பாடங்களை வாழ்வாக்கினால் விழா அர்த்தமுள்ளதாக மாறும். நற்கருணை பக்தி இன்று மேலோங்கி இருக்கின்றது. திருப்பலியின் பொழுது எப்படி இருந்தாலும் நற்கருணை எழுந்தேற்றத்தின் பொழுது மக்கள் மத்தியில் இருக்கும் பக்தியை நாம் பார்த்திருக்கின்றோம். அறியாத மக்களும் கூட நற்கருணை எழுந்தேற்றத்தின் பொழுது மிக பக்தியோடு பங்கேற்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். எனினும் பல இடங்களில் நற்கருணையின் மேன்மை, உன்னதம் பலருக்கும் புரிவதில்லை. திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் தன்னுடைய அன்பின் அருள் அடையாளம் என்ற திருத்தூது அறிவுரையில் 3 முக்கியமான வழிகாட்டல்களை அளித்துள்ளார். 1. நற்கருணை நம்பப்பட வேண்டிய மறைபொருள். 2. நற்கருணை கொண்டாடப்பட வேண்டிய மறைபொருள். 3. நற்கருணை வாழப்பட வேண்டிய மறைபொருள். திருப்பலியில் மட்டுமல்ல, நமது அன்றாட வாழ்வில் நற்கருணையில் இயேசு இருப்பதை உள்ளூர நம்புவோம். இயேசுவை நற்கருணை வடிவில் பெறும் நாம் நம் வாழ்வில் அவரை கொண்டாடுவோம், அவரை வாழ்வாக்குவோம். நமது கிறிஸ்துவ வாழ்வு கிறிஸ்துவை வாழும் வாழ்வாக மாறட்டும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்ற இயேசுவின் வார்த்தை நம் நினைவில் நின்று செயலில் வாழ்வாக்கப்படட்டும். அனைவருக்கும் இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா நல்வாழ்த்துக்கள்.